ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சக்கரவள்ளி கிழங்கும் காராமணியும் போட்டு தான் ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது இந்த காராமணி வெள்ளை காராமணியோ இல்லை இந்த ப்ரௌன் காராமணியோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த காராமணி ராத்திரியே ஊற வச்சுட்டு காலம்புரை குக்கரில் 2 விசில் வரும்படியாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு காராமணிக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கும் அதே மாதிரி தான் 2 விசில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம சாம்பார் வைக்கும்போது உப்பு பார்த்து நமக்கு போட்டுக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, தேவையான உப்பு, அடுத்தது சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் சாம்பார் எப்படியோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி தேவையான துவரம்பருப்பு நான் எடுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. புளி கரைசலையும் வடிகட்டி ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு வடிகட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், இது தாளிச்சுட்டு தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி கரைசலை, அது அதில் நம்ம அதில் விட்டுருவோம். ஏன்னா புளி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். புளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் புளி தண்ணியை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். இந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். புளித்தண்ணி கொதிக்க தொடங்கியாச்சு. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச இந்த காராமணி அதில் போட்டுருவோம். ஏன்னா இந்த புளித்தண்ணியில் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். புளித்தண்ணியில் நம்ம அது கொதிக்கும்போது புளியோட பச்சை வாசனையும் அது போயிடும். அதுக்குள்ளே 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுருவோம். இது அவளுக்கு காரம் தகுந்த மாதிரி சாம்பார் பொடி போடுவோம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் அது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த சாம்பார் பொடியோடவும் அந்த புளிக்கரைசலோட பச்சை வசனையும் போனோம் இல்லையா, அதனால் அது கொதிக்க தொடங்கியாச்சு. நமக்கு அடுப்பை சின்னதாக வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6-8 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். நமக்கு அப்புறமா பார்க்கலாம். உப்பு நமக்கு பார்த்து போட்டுக்கணும். நான் உப்பு இப்போயே போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பருப்பு ஜலத்தை விட்டுருவோம். சாம்பாரில் தேவையான தண்ணீரும் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு நான் வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது வெல்லம் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். கடைசியில் தாளித்து கொட்டியாச்சுன்னா நம்மளுடைய சாம்பார் தயாராகிடும். சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து விட்டாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய், கறிவேப்பிலை போட்டு பொரிச்சு கொட்டியாச்சு. இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சக்கரவள்ளி கிழங்கு காராமணி போட்ட ஒரு ஹெல்த்தியான சாம்பார் தயாராகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.